பாலாஜி உங்களுடைய ஜாதகம் தான் சார். கடக லக்னம், சிம்மராசி, மகம் நட்சத்திரம். இப்ப நடக்கிற திசை சூரிய திசையில கடைசி புத்தி என்ன புத்தி? சுக்கிர புத்தி. ஓகேவா? சுக்கிரன் திருமணத்தை கொடுக்கணும், சனி திருமணத்தை கொடுக்கணும், சூரியன் திருமணத்தை கொடுக்கணும், புதன் திருமணத்தை கொடுக்கணும், சந்திரன் திருமணத்தை கொடுக்கணும், செவ்வாய் திருமணத்தை கொடுக்கணும். ஏன் சார் இவ்வளத்தையும் சொல்றோம்? இந்த ஜாதகத்தில் திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சனி மற்றும் சுக்கிரன். அவ்வளவுதான். இந்த சனியோடையும் சுக்கிரனோடையும் வேற எந்தெந்த கிரகம்லாம் தொடர்பு இருக்கோ அதுவும் திருமணத்தை கொடுக்கும். அவ்வளவுதான். புரிஞ்சுட்டீங்களா? இந்த ஜாதகத்தில் சனி மூல திரிகோணத்துல பலமா நிக்குது. ஓகேவா? சந்திரன் 2ஆம் இடத்தில் பலமா நிக்குது பௌர்ணமி யோகத்துல. ஆனா இத்தனை கிரகம் 7ஆம் பாவகத்தை தான் சுபத்துவப்படுத்துது. சரி, 7ஆம் பாவகாதிபதி சுபத்துவப்படுத்துது. சரிங்களா? இதனால 2ஆம் பாவகாதிபதி சனியினால 2ஆம் பாவகாதிபதி பாதிப்பு, சுக்கிரன் பாதிப்பு, புதன் பாதிப்பு. ஒரு கலப்பு பலனாதான் நிக்குது. சரிங்களா? சோ ஜாதகம் ஓரளவுக்கு நல்ல ஜாதகம் தான். இந்த குரு மட்டும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்கணும். சோ குருவும் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லா தான் நிக்குது. 4ஆம் இடத்தில் குரு, இந்த ஜாதகத்தின் பாக்கியாதிபதி குரு, பார்க்கும் இடம், பார்க்கும் கிரகங்கள் எல்லாமே நன்மை கொடுக்கும். ஸோ அதனால நோ டவுட்டட் ஜாதகம், சூப்பரான ஜாதகம். 7ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம். இது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. அடிக்கடி டப்பு டப்புன்னு கோவப்படுவீர்கள். அது உங்களுக்கு வரணும், இப்படித்தான் அமையும். சரிங்களா? வரக்கூடிய வரணும் அல்லது உங்கள் அடிக்கேற்ற மூடிதானே. இதுல என்ன இருக்கு? நம்ம தான் இது பண்றோமா என்ன? இந்த அமைப்புக்கு இப்படித்தான் வரணும், வேற விதி கிடையாது. அதனால 7ஆம் இடத்தில் செவ்வாய், இது தோஷமா? செவ்வாய் ஆட்சி உச்சமா இருந்துச்சுன்னா தோஷம் செய்யாதே. ஆனா இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இந்த ஒரு ஷார்ட் டெம்பரா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வருவாங்க. இத புரிஞ்சுக்கணும். இப்பதான் சொன்ன ஜாதகத்துல கூட நிறை குறை என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எடுத்துக்கிறதா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஸோ அதனால செவ்வாய் உங்களுக்கு உச்சமா நிக்கிறது தவறு. இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை ரன் பண்ணுமா? சந்திர புத்தி இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. சந்திரன் கேது சுக்கிரனுடைய சாரம். ஸோ சுக்கிரன் சனி மறுபடியும் சந்திரனுடைய பார்வை. கலப்பு படம் தான் நிக்குது. 2ஆவது திருமணம் உண்டு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? உங்களுக்கும் அதே மாதிரிதான் ஷார்ட் டெம்பர், டப்பு டப்புன்னு முடிவு எடுத்துருவீர்கள். அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பேர் அதுவும் அப்படித்தான். இந்த இடத்துல 11ஆம் பாவகாதிபதி சுக்கிரனுடைய தொடர்பு, 7ஆம் பாவகாதிபதி தானே ஃபர்ஸ்ட் திருமணம், 11ஆம் பாவகாதிபதி தானே 2ஆவது திருமணம். இந்த எல்லாத்தையும் தூக்கி வச்சிருங்க வாரமா. திருமணம்னா இதுதான். சில நபர்கள் ஜாதகம்னா பார்த்து 4 திருமணம் பண்ணுவாங்க சார். அந்த மாதிரி ஜாதகம்னா பார்க்குறோம். துபாயில இருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம 4 திருமணம் பண்ணக்கூடியவங்கள எந்த பாவகத்தை வச்சு பலன் எடுப்பீங்க? ஸோ எப்படி எடுத்தாலும் குடும்ப பாவகம் அண்ட் தென் திருமணம், தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய கிரக சேர்க்கை இருக்குதா? அவ்வளவுதான் விஷயம். இது எத்தனை திருமணம் பண்ணாலும் இதுதான். அந்த கிரக சேர்க்கை இருக்குது. திருமணத்துக்கான காலகட்டம் தான். ஸோ சந்திர திசை ஸ்டார்ட் பண்ணோன்னா இன்னொரு 1 வருடம் போட்டோம், அதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா கோச்சார சனியினுடைய நகர்வு முடியட்டும் அப்படின்ட்டு. இருந்தாலும் திருமணம் ஆனாலும் 1 வருடம் 1.5 வருடம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஓகேவா? அதை மட்டும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனியினுடைய இடப்பெயர்ச்சி ஆனாலும் அடுத்த 1 வருடம் ராகு கேது உள்ள வரும். ஸோ அதுக்காக. ஆனா சனி இருக்கும்போது திருமணம் பண்ண வேணாம். கோச்சார சனி இப்ப கும்பராசியில அமர்ந்து நிக்குது. கும்பராசியில தான் உங்களுக்கு சுக்கிரன், சூரியன், புதன், சனி எல்லாம் நிக்குது. அப்ப திருமணம் பண்ணணும்னாலும் தடை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்ப சனி கொஞ்சம் விலகட்டும். சரிங்களா? இந்த வருட இறுதி அப்படிங்கிறத பாத்துக்கலாம். ஸோ அதற்கப்புறம் திருமணத்திற்குள்ள இறங்க. சந்திர திசையில 2ஆவது திருமணம் கன்ஃபார்மா உண்டு. சரியா? 1 வருடம் கொஞ்சம்